நேர்களை வணக்கம். நான் குமார் சென்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார். வாங்க ஒரு பேசுவோம். சார், மேம் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஈரோட்டில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினார். எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்த அதே யூகத்தை கையில் எடுத்திருக்கிறார். திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு முழங்கியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல மார்ஷல், பூனை கண்ணை மூடிக்குச்சுன்னா உலகமே இருண்டு போயிடும் அப்படின்னு அது நினைச்சுக்குமோ. அது மாதிரி விஜய் என்கின்ற ஒரு காட்டு பூனை என்ன பண்றாரு, அவர் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார். அதனால தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கல, தமிழ்நாட்டுல இருக்கிறதெல்லாம் தீய சக்தியா தான் இருக்கு அப்படிங்கிற நினைப்புல இருக்காரு. முதல்ல போய் அவரை உலுக்கி எழுப்புங்க. அந்த ஹைபர்னேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த பனிக்கரடி எல்லாம் போய் 6 மாசம் தூங்கிடும் பனியால. அது மாதிரி ஒரு மிக நீண்ட உறக்கத்தில் இருக்கிறார் விஜய். அவர் எழுந்து பார்க்கும்போது, என்னது சிவாஜி செத்து போயிட்டாரா அப்படின்னு கேக்குற மாதிரி தமிழ்நாட்டில் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு. மிக மோசமான ஒரு விமர்சனத்தை நேத்து வைத்தார். என்னன்னா, 2026 தேர்தலில் இல்லாதவர்களை பற்றி நான் பேச போவதில்லை அப்படின்னு பிஜேபியை ஏன் பேசவில்லைங்கிறதுக்கு பின்னங்கால் பிடரில இடிக்க அப்படி ஓடிட்டாரு. ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு நம்ம கிட்ட. யாராக இருந்தாலும் திமுகவை தான் எதிர்த்தாக வேண்டும். ஏனென்றால் அது மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய 75 ஆண்டு கால பாரம்பரியமிக்க கட்சிங்கிறதெல்லாம் நிறைய பேசியாச்சு. ஆனா விஜய் என்கின்ற அந்த நடிகர் மிகப்பெரிய சேனத்தை மாட்டிக்கிட்டு அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார். அவரோட பார்வையில வேற எதுவுமே தெரியல. முதல்வர் நாற்காலி மட்டும்தான் தெரியுது. அந்த முதல்வர் நாற்காலியை மட்டுமே குறிவைத்து அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அதற்கு தன்னுடைய தற்குறிகளை அவர் பலிகடா ஆக்கிட்டு இருக்காரு. எதுவுமே சரியில்லை திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்கிறார் என்றால், சில விஷயங்களை நான் கேட்கிறேன். திருப்பரங்குன்றம் விஷயத்தை பத்தி நான் பேச மாட்டேன். எஸ்ஐஆரை பத்தி நான் பேச மாட்டேன். தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கு அப்படின்னு மிக சமீபத்துல வந்த ஒன்றிய அரசோட அந்த அறிக்கை சொல்லுது. அதை பத்தியும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு பேசாம நகர்ந்துகிட்டு, ஆனா திமுகவை பற்றி மட்டுமே பேசுகிறார். உங்களுக்கு ஏன் குத்துது, உங்களுக்கு ஏன் குடையுது? நீங்க தான் தாவேக்காவை ஒரு பொருட்டா மதிக்கல இல்ல, அப்புறம் எதுக்கு 24 மணி நேரமும் முதல்வரும் துணை முதல்வரும் தாவேக்காவை பற்றி பேசுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாருல. இவருக்குதான் குத்துது கொடையுது. 24 மணி நேரம் திமுக திமுக திமுகன்னு ஜபம் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு மந்திரமா அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி இல்லைன்னா புதுச்சேரியில போய் எதுக்கு திமுகவை பற்றி பேசணும்? திமுக ஒரு திமுக புதுச்சேரி போலீஸை பார்த்து திமுகவின் அரசியல் உள்ள போலீஸ் பாடம் கற்க வேண்டும்னு ஏன் சொல்லணும்? ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. திமுக புதுச்சேரியில் ஆட்சியிலேயே இல்லை. அங்க போய் திமுகவை விமர்சனம் செய்கிறார் என்றால் எப்படிப்பட்ட அறிவியல் ஞானம் இல்லாதவராக, அரசியல் ஞானம் இல்லாதவராக, அரசியல் தற்குறியாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மால உணர முடியுது. அதை தவிர திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறாரு. யாருக்கெல்லாம் திமுக தீய சக்தி தெரியுமா? மதவாதத்தை விதைப்பவர்களுக்கு திமுக ஒரு தீய சக்தி தான். மொழிவாதத்தை, சமஸ்கிருதத்தை அல்லது இந்தியை மட்டுமே பேச வேண்டும் என்று இந்தியாவில் மற்ற மொழிகளை எல்லாம் அழித்தொழிக்கின்ற வேலையை செய்பவர்களுக்கு திமுக ஒரு தீய சக்தி தான். வறுமை கோட்டின் கீழ் இந்திய மக்களை தள்ளுகின்ற ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பிஜேபிக்கு திமுக ஒரு தீய சக்தி தான். பிஜேபி செய்கின்ற எல்லா மக்கள் விரோத செயல்களையும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கின்ற துணிச்சல் உள்ள ஒரே முதல்வராக தமிழ்நாட்டின் முதல்வர் இருக்கிறார் என்றால் அவர் பிஜேபிக்கு ஒரு தீய சக்தி தான். ஏனென்றால் அந்த தீய சக்தியை அழித்தொழிக்கின்ற வல்லமை திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். விஜய்க்கு தெரியல. காரணம், அவர் பூனையாக இருக்கிறார், காட்டு பூனையாக இருக்கிறார். தூங்கிட்டு இருக்கிற ஒரு காட்டு பூனை திடீர்னு முழிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்ததை பேசிட்டு போறாரு. நேத்து கூட பாருங்களேன், அவரோட உரையில ஒரு தன்மையாக ஒரு அரசியல் தலைவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்னு ஏதாவது இருக்கா? திரும்ப திரும்ப சினிமால வர்ற விமர்சனம் மாதிரி, சினிமால வர்ற வசனம் மாதிரி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தொண்டை கிழிய, நரம்புகள் புடைக்க, அப்படியே சினிமால வர்ற மாதிரியே பேசி காமிக்கிறார் மக்களுக்கு. அதுதான் அவர்களுக்கு கிளர்ச்சி ஊட்டுகிறது. சினிமால மட்டுமே பார்க்கக்கூடிய காட்சிகளை நேரடியாக வந்து தங்களுடைய ஹீரோ அப்படி நரம்பு புடைக்க பேசுகிறார். எதிரில ஒரு வில்லன் இருந்தா அப்படியே பாஞ்சு அடிக்கிற மாதிரி கூட நடிச்சிருப்பாரு. அப்படியான ஒரு காட்சியை கண் முன்னால் பார்க்கும்போது
அவருடைய ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது, புல்லரிப்பாக இருக்கிறது. அவர்களை கிச்சு கிச்சு மூட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் விளையாடிட்டு இருக்கார் வார்த்தைகளை வைத்து. ஒண்ணு வேணா சொல்லலாம், இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரோ அவருக்கு வாழ்த்துகள். ஏன்னா ஒரு நடிகருக்கு வேண்டிய வசனங்களை அவர்கள் சரியாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த பஞ்ச் டயலாக், இந்த கிச்சு கிச்சு மூட்டுற வசனங்கள், ரசிகர்களுக்கு கிளர்ச்சியை ஊட்டுகின்ற இந்த காட்சிகள், இதெல்லாம் தேர்தலுக்கான அடையாளங்கள் இல்லை. தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கான அடையாளங்கள் இல்லை. அதை செய்து கொண்டிருப்பது முற்ற முழுக்க நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் தான். அதனால பூனை கண்ணை மூடிடுச்சு, நம்முடைய விஜய் கண்ணை மூடிட்டு இருக்காரு. அதனால தமிழ்நாட்டின் வளர்ச்சிகள் எதுவுமே அவருக்கு தெரியல. தெரிய வைக்க வேண்டியது உங்களை போன்ற ஊடகவியலாளர்களோட பொறுப்பு. திமுக தீய சக்தி, நாங்க புதுசா வந்திருக்கோம் தாவேக தூய சக்தி அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்னெடுக்கிறாரு. மக்கள்கிட்ட எடுபடும் நினைக்கிறீங்களா? என்ன விதத்துல அவர் தூய சக்தி? 41 உயிர்களை துள்ள துடிக்க காவு கொடுத்து விட்டு அதை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட போது கூட காதே கேட்காத மாதிரி ஓடி ஒளிந்த அவர் தூய சக்தினா ஒரு மரணத்தை தான் தூய சக்தின்னு சொல்றாரா, கொலை செய்வதைத்தான் தூய சக்தின்னு சொல்றாரா, எப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியலையே. அது மாதிரி திருப்பரங்குன்ற விஷயத்துல இந்துத்துவ சக்திகள் அல்லது அந்த சனாதனர்கள் உள்ளே வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஜாதிய கலவரத்தை, மத கலவரத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன் என்று சொல்வதும் ஒரு தூய சக்தியின் அடையாளமா? அல்லது இந்தியாவின் ரூபாய் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக 90 தாண்டி கொண்டிருக்கிறது, அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தூய சக்தியோட அடையாளமா? இந்தியாவில வேலை வாய்ப்பே இல்லை, ஆனால் இந்தியர்கள் இளைஞர்கள் உக்ரைன் போர்ல கூட நாங்க போய் போரிடுவதற்கு தயாராக அங்கே செல்கிறோம், அந்த போர்க்களத்தில் கூட செத்து மடியலாம், இந்தியாவில் வறுமையிலும் பசியிலும் செத்து எங்களால் வாழ முடியாது, செத்து செத்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார்கள். அதை பற்றி அக்கறை எதுவுமே இல்லை என்னும்போது அது தூய சக்தியின் அடையாளமா? அல்லது இவர் கூட்டத்திற்கு வருகின்ற பெண்கள் இதை போல நாரசாரமாக அநாகரிகமாக யாராலும் பேச முடியாது என்கின்ற அளவுக்கு தரம் தாழ்ந்து சாக்கடை வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறார்களே, இது தூய சக்தியின் அடையாளமா? அல்லது நேத்து கூட பாத்தீங்க ஒரு கரண்ட் கம்பத்துல ஏறி நிக்கிறார் ஒருத்தர் அப்படிங்கும் போது அது தூய சக்தியின் அடையாளமா? அழிவுதான் தூய சக்தியின் அடையாளமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுல வந்த ஒரு பொண்ணு கல்லூரி மாணவி சொல்றா, எனக்கு இன்னைக்கு எக்ஸாம், ஆனா எக்ஸாம கூட நான் விட்டுட்டு நடிகரை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இது தூய சக்தியின் அடையாளமா? தன்னுடைய வாழ்க்கையை காவு கொடுத்து விட்டு நடிகரை பார்க்கின்ற அந்த 20 நிமிஷத்துக்காக ஓடி வர்றாங்கிறப்போ இவளை சரியாக வழி நடத்த வேண்டியது அவரோட பொறுப்பு இல்ல. அதை நான் செய்ய மாட்டேன், என்னை பார்த்து நீங்கள் கிளர்ச்சி அடையுங்கள், என்னை பார்த்து நீங்கள் புலகாகிதம் அடையுங்கள், புல்லரிப்பு அடையுங்கள் என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த தற்குறி கூட்டம் தூய சக்தியின் அடையாளமா? இதெல்லாம் பல கேள்விகள் இருக்குல்ல, இதுக்கான பதிலை அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க. அதனால சினிமா டயலாக பேசுவதால் மட்டுமே கைதட்டல்கள் விழலாம், ஆனால் ஓட்டுகள் விழுமாங்கிறதுதான் கேள்விக்குறி. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத மீண்டும் உறக்க சொல்றாரு. அங்கேயே கேட்கிறாரு, பெண்களே உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கான்னு கேட்கிறாரு. சட்டம் ஒழுங்குல சீர்குலைஞ்சிருச்சு தமிழ்நாடு, இது போன்ற விமர்சனத்தெல்லாம் வைக்கிறாரு. பொதுவா அதான் நான் சொல்லிட்டேனே, ஒரு பெரும் கருப்பு பூனை, ஒரு பெரும் காட்டு பூனையாக விஜய் இருக்கிறார். அவர் தூக்கத்தில் இருக்கிறார். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடும் என்று பூனை நம்பும். அப்படியான ஒரு நம்பிக்கையில் விஜய் இருக்கிறார். எவ்வளவு மோசமான ஒரு தலைவர்ங்கிறத இதுலயும் பாருங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் எப்படிப்பட்ட படுபாதாளத்தில் தமிழ்நாடு இருந்தது, அதிலிருந்து நம்முடைய முதல்வர் தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருக்கிறார். அதை தவிர மிக சமீபத்தில் வந்த கிரைம் ரிப்போர்ட், அந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் கிரைம் ரிப்போர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல், இந்தியாவிலேயே மிக அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் தொகையை விடவும் அதிகமாக வன்முறைகள் நடப்பது, திருட்டுகள் நடப்பது, பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் நடப்பது உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா அல்லது இந்த பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள். அந்த பட்டியல்ல 23வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. பெண்கள் மீதான வன்முறைகள் நடக்கக்கூடிய மாநிலத்தை 23வது. அப்படிங்கும் போது எவ்வளவு குறைவாக நடக்கிறதுங்கிறத பாருங்க. அதே மாதிரி மிக அதிகமாக பாதுகாப்போடு
பெண்கள் வேலைக்கு செல்வது, பணிக்கு செல்வது என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம் என்று ஒன்றிய அரசு கொடுக்கின்ற அந்த அறிக்கை சொல்லுகிறது. இதெல்லாம் அவர் படிக்கிறதே இல்லையா? பேப்பர் படிக்கிறது இல்ல, நியூஸ் கேட்கறது இல்ல, அல்லது செய்திகளோடு தன்னை அப்டேட் செய்துகிறதே இல்ல. எந்த விதத்திலும் திங்கிறது, தூங்குறது, அல்லது பிளைட்ட பிடிச்சிட்டு கோவாக்கு போறது, இப்படியாக மட்டுமே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்து மைக்க பிடிச்சா உடனே திமுக திமுகன்னு புலம்புறாரு. அப்படி நேற்று உரையில் மட்டும் எத்தனை முறை திமுகவை சொன்னார். அப்படின்னா அந்த திமுகவின் விஸ்வரூபம் இவரை அச்சுறுத்துகிறதுன்னு தான் அர்த்தம். திரும்ப திரும்ப பொய்யை கட்டமைக்கிறார். அங்கே உள்ள பெண்களிடம் பாதுகாப்பை பற்றி கேட்கிறாரே, அந்த கரூரில் இறந்தவர்களிடம் பெண்களும் இருக்கிறார்கள், குழந்தைகளும் இருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவர், மாண்புடைய அரசியல் கட்சி தலைவர், நாகரிகமான அரசியல் கட்சி தலைவர் என்றால் அந்த பெண்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் ஒரு அஞ்சலியை செலுத்தி இருப்பார் முதல்ல. அதை கூட பண்ணாம ஓடி வந்தவர் தானே. இப்படி ஒரு கூட்டத்திலிருந்து ஓடி வந்து விட்டு நேற்று ஈரோட்டில் பேசுகிறார். பக்கத்துலதான்ப்பா கரூர், கொஞ்சம் போய் எட்டி பார்த்துட்டு வந்திருக்கலாம் அவங்க வீட்டுக்கெல்லாம். போனாரா? இல்ல, இவர் எப்படி தூய சக்தி ஆவார்? இவருக்காக உயிரை விட்ட அந்த ரசிகர் பட்டாளம் இருந்தது அந்த கரூர்ல தானே. அங்க போய் பேசியிருக்கலாம்ல, அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம்ல. அதெல்லாம் பண்ணாம வந்து நின்னுட்டு திரும்பவும் மைக்க பிடிச்சு வசனம் பேசுறாருன்னா, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வீராவேசமா பேசுறாரு. எதுக்கு இவ்வளவு பதட்டம்? உங்களுக்கு பதட்டமாக இருக்கிறது, அதனால் திமுகவை பற்றி இவ்வளவு குறைவாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இவ்வளவு குறைபாடை பேசுகிறீர்கள். இந்தியாவிலேயே மிகச் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை, ஒன்றிய அரசின் அறிக்கை சொல்லுங்க. முதல்ல அவரை போய் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லுங்க. தினமும் எழுந்தா ஒரு அரசியல் தலைவரோட வேலை பல்லு விளக்கிட்டு காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி கூட நியூஸ் பேப்பர் படிக்கணும். முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த தள்ளாத வயதிலும் கூட காலை 4 மணிக்கே அத்தனை செய்தித்தாளையும் வாசித்து விடுவார் என்று எல்லோருமே சொல்கிறார்கள்ல. அந்த மாதிரி நியூஸ் பேப்பரை படிக்க சொல்லுங்க. முதல்ல எழுத்து கூட்டியாவது படிக்க சொல்லுங்க. அடுத்தது செய்திகளை பார்க்க சொல்லுங்க. இந்தியாவில் ஒன்றியத்திலிருந்து வருகின்ற அறிக்கைகளை வாசிக்க சொல்லுங்க. வாசிக்க தெரியலனா யாரையாவது விட்டு வாசிச்சு கேட்கவாது செய்ய சொல்லுங்க. அந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டு அடுத்த மீட்டிங்ல மைக்க பிடிக்க சொல்லுங்க. எதுவுமே தெரியாமல் தற்குறியாக வந்து மைக்கை பிடிப்பதுதான் தன்னுடைய வேலை என்று நினைத்து கொண்டிருக்கிறார். இவர் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அல்லது யாரை பற்றி இவர் விமர்சனமே செய்யவில்லையோ அந்த பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் தான் மணிப்பூர்ல என்ன நடந்தது நமக்கு நல்லா தெரியும். அப்பெல்லாம் இவர் தூங்கிட்டு இருந்தாரா? கும்பகர்ண தூக்கம் தூங்கிட்டு இருந்தாரா? கொஞ்சம் கேளுங்க எழுப்பி. அந்த மணிப்பூர்ல ஒரு பெண்ணை நிர்வாணமாக இழுத்துட்டு வந்தாங்கல்ல, அப்பெல்லாம் இவர் கும்பகர்ண தூக்கம் செய்துட்டு இருந்தாரா? அது மாதிரி நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் கதர்னாங்கல்ல, பஜ்ரங் அந்த மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவர் எங்களை பாலியல் துன்புறுத்தல் செய்தார்னு, அப்போ தங்களுடைய மெடல்களை எல்லாம் தூக்கி தூர போட்டாங்கல்ல, கங்கையில போட போனாங்கல்ல, அப்பெல்லாம் இவர் இன்னமும் அதிகமாக தூங்கிட்டு இருந்தாரா? பல கேள்விகள் இருக்கு மார்ஷல். முதல்ல அதுக்கெல்லாம் பதில சொல்லுங்க. கேட்டா பதில் சொல்லாமல் கடந்து போவதுதான் எங்களுடைய அரசியல் அப்படிங்கிறாரு. சரி, நீங்க வெளி மாநிலத்துக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டுல மிக சமீபத்துல திருப்பரங்குன்றம் இஷ்யூ எப்படி எரிஞ்சது? அதை நம்முடைய முதல்வர் எவ்வளவு நாசூக்காக அரசியல் முதிர்ச்சியோடு மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த அக்கறையோடு அங்கே ஒரு மிக சிறப்பான ஒரு நடைமுறையை செய்தார் இல்லையா? அதை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. ஏனென்றால் அந்த சனாதனர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் விஜய். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார். அந்த இந்துக்கள் தான் திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற வேண்டும் என்று காலம் காலமாக செய்து வருபவர்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்கு மாறாக இந்துத்துவ சக்திகள் உள்ளே வரும்போது அதற்கு ஆதரவாக நிற்கிறார் விஜய். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரானவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களின் வளர்ச்சி, இந்துக்களின் கல்வி, இந்துக்களின் வேலை வாய்ப்பு, இந்துக்களின் வருமானம், இந்துக்களின் மாண்பு, வெற்றிகள் எல்லாவற்றுக்கும் எதிரானவராக விஜய் இருக்கிறார் என்பதை நேற்றைய ஈரோட்டு கூட்டம் காட்டியது. அதுதான் உண்மை. நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றிங்க. நன்றிப்பா.